எஸ் கிருஷ்ணமூர்த்தி, CITU மாநில செயலாளர். இன்றைய தினம் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் சார்பில் தமிழக தவேக அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைப்பதற்கும் கண்டனத்தை தெரிவிப்பதற்குமான முறையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு 12ஆம் தேதி திடீரென்று எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் டாஸ்மாகில் செயல்படுகிற தொழிற்சங்கங்களை அழைத்து பேசாமல் திடீரென்று தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோவையிலே 69 கடைகள் மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எந்தவிதமான முன்னெச்சரிக்கையாக சங்கங்களை அழைத்தோ அல்லது இதில் கடைகளில் 717 கடைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற 2217 பேருக்கு ஒரே உத்தரவில் மூடிய மதுக்கடைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்கள் பணியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் அயராது உழைத்து அரசாங்கத்தின் கஜானாவை நிரப்பிய கற்புதர்கள் இந்த ஊழியர்கள். திடீரென்று இப்படி நிறுத்தினால் அதற்கு என்ன உத்தரவு இருக்கிறது? இப்போதும் எந்த ஜிஓவும் இல்லை. முதலமைச்சருடைய வாய்மொழி உத்தரவை அமலாக்கியிருக்கிறார்கள். இந்த உத்தரவில் 500 மீட்டருக்கு இடைவெளியில் உள்ள பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாதத்திற்கு வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டாலும் அதே இடைவெளியில் FL2 மணமகள் மன்றம் தனியாருடைய மதுக்கூடங்கள் இன்றைக்கு முன்பை விட தீவிரமாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு வெறும் டாஸ்மாக் கடை மட்டும்தான் ஏற்படுத்துமா? FL2 மணமகள் மன்றம் ஏற்படுத்தாதா என்பதை முதல்வர் அவர்களிடத்திலே கேட்க விரும்புகிறோம். எனவே இப்போது எங்களுடைய கோரிக்கை மதுக்கடைகளை மூடுவதை எதிர்ப்பதல்ல எங்களுடைய நோக்கம். 20 ஆண்டு காலமாக பணியாற்றி வந்திருக்கிற ஊழியர்களுக்கு மாற்று அரசு பணி வழங்க வேண்டும். டாஸ்மாக் பக்கத்து கடைகளில் மட்டுமல்ல, தகுதிக்கு, கல்வி தகுதிக்கு, அனுபவ தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். அங்கு என்ன ஊதியம், என்ன சலுகைகள் இருக்கிறதோ அதை அப்படியே கண்டினியூட்டி சர்வீஸ் வித் கவர்மெண்ட் ஜாப் என்ற முறையிலே இந்த அரசாங்கம் பரிசீலிக்கப்பட வேண்டும். தனியார் மதுக்கூடங்களை உடனடியாக மூட வேண்டும். அரசு மதுபான விற்பனையை எந்த சூழ்நிலையிலும் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என்ற அடிப்படையில் மிக முக்கிய கோரிக்கையை முன்வைக்கிறது. அதேபோல காலம் காலமாக முன்வைக்கப்படுகிற பணி நிரந்தரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றப்பட வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும். அரசாங்கம் ஐடி ஆக்டுக்கு எதிராக 25F பிரிவு 53 படி முன்னறிவிப்பு எதுவும் செய்யப்படவில்லை. ஆகவே தொழிற்சங்கம் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனு கொடுக்கும், நிர்வாக இயக்குனர் அவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தும். இல்லையேல் வழக்குக்கு போவோம். ஐடி ஆக்ட் 2K பிரிவின்படி 12(2) படி ஒரு வழக்குக்கு போவோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரை தீர்ப்பு வழங்கியிருக்கிற பணி நிரந்தரம் என்பதை அமலாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல 717 கடைகள் அரசு மூடலாம். 4100 சில்லற கடைகளில் இந்த தொழிலாளிக்கு நியாயம் வழங்கவில்லை என்றால்
இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். முதல்வர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? நீ 717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம். அரசாங்கத்திற்கு பதவியேற்கிற ஒரே முதல்வர் சொல்லுகிறார் கஜானா காலி என்று. கஜானா எப்படி காலியாகும்? முன்னாள் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், பணம் இருக்கிறது, மனம் இருந்தால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது உண்மை, அது உண்மை. ஆகவே அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறதை வரவேற்கிறோம். எங்கிருந்து பணம் வந்தது? ஆகவே டாஸ்மாக் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், 8 மணி நேர வேலை உள்ளிட்டதை புதிய அரசு துவக்கத்திலேயே அமுல்படுத்த வேண்டும் என்று டாஸ்மாகினுடைய கூட்டுக்குழு சார்பிலே இன்றைக்கு மனு கொடுப்பதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை ஊடகங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு, காவல்துறையுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு சென்று மாபெரும் போராட்டங்கள் இன்று நடக்கிறது. நாளைய தினம் அனைத்து கூட்டுக்குழுவினுடைய சார்பில் மாபெரும் போராட்டத்தை வேலையிழந்த தொழிலாளியின் கண்ணீர் துடைப்பதற்கு எந்த கொம்பன் வந்தாலும் எங்களுடைய போராட்ட வலிமையை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை சுட்டிக்காட்டி தொழிலாளிகளை வேலையிழப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் சார்பிலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.